வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னுடைய பாத்திரங்கள், நான் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்களோட கலெக்ஷன் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு எப்படி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுன்னு காட்டுறேன். முதல்ல பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு தேவையான 2 வெங்காயம், 2 தக்காளி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேப்சிகம் போட்டு பண்ணுறதுனால ஒரு கேப்சிகம், இது 3மே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுதான் பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இதுவே பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன், ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அந்த ஸ்டைலில் தான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கிறேங்க. பன்னீரையுமே நல்லா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்கியூப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா பட்டர் சூடானதுக்கப்புறமா பன்னீரை போடுங்க. சூடு இல்லாத இருக்கும்போதே போட்டுட்டிங்கன்னா பன்னீர் பாத்திரமாக ஒட்டும். ஸோ உங்களுக்கு அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே பட்டர்லேயே பார்த்திங்கன்னா கேப்சிகத்தையுமே அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு, அதனால தான் அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இப்போ கேப்சிகம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பட்டர் காய்ச்சின அந்த பாத்திரத்துலேயே, அந்த பேன்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். என் பையனும் நானும் ஹெல்ப் பண்ணுறேமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவனும் போட்டுட்டு இருந்தான். நான் 2 பெரிய வெங்காயமும் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி அது மட்டும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 2 தக்காளி கட் பண்ணேன், எனக்கு ஒரு தக்காளியே போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். என் பையன் நான் தான் போடுவேன்னு சொல்லிவிட்டு அவன் மல்லு கட்டி போட்டுட்டு இருந்தான். இப்போ நல்லா வதக்குனதெல்லாம் நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சு நம்ம மறுபடியும் நான் பட்டர் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம பட்டரில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியில் ரொம்ப வதங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, லைட்டாக வதங்கினாலே போதும். ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கணும், நான் சுகர்லாம் சேர்க்கலை. இப்போ லைட்டாக அந்த பேஸ்ட்டை போட்டு பட்டரில் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் கேப்சிகத்தையும் அதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு பரட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக கொதி விடுற அளவுக்கு வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கலாம் வேண்டாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், லைட்டாக கொதித்து அப்படியே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வரும்போது கஸ்தூரி மேத்தியும் மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கிடலாம். நான் சைட் பை சைடாக சப்பாத்தியுமே போட்டு எடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் கிச்சனில் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள், ட்ரிப்ளே கடாயெல்லாம் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூக்கும் என்னோட எண்ணெய் ஊற்றி வச்சுருக்க கண்டெய்னரோட ரிவ்யூவுமே நான் சொல்கிறேங்க. நான் பேசிக்காக என்னோட யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் இதுதான். ஃபஸ்ட்டு இந்த 3 குக்வேர் செட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வினோத் பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாஸ் பேன் தான் 16 சென்டிமீட்டரில் வித் லிட்டோடு வருது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பால் காய்ச்சறது, தண்ணி சூடு பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அந்த மோல்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கீழே ஒரு 3 கோட்டிங்கில் லேயர் கொடுத்துருந்தாங்க. நான் அடுப்பில் வச்சு தான் இப்படி பண்ணிட்டேன்னா என்னென்னு எனக்கு தெரியலை. பட் உண்மையாகவே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் தெளிவாக. லிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அந்த ஹேண்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் சூடு அவ்வளோ சீக்கிரத்தில் ஹேண்டில் எல்லாம் சூடு ஆகாது. எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சாஸ் பாட் தான். இது 18 சென்டிமீட்டரில் வருது. இதில் தான் நான் சாப்பாடு வைக்கிறேன். எங்களுக்கு 3 பேர் அப்படிங்கும்போது ஒரு 1.5 டம்ளர் அரிசி தாராளமாக வேக வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது இல்லாமல் எங்களுக்கு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு கொஞ்சம் நிறைய பேர் வந்தால் வைக்கிறதுக்குமே இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். சாப்பாடு வடிக்கிறதுக்கு எனக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, அப்படியே மூடியை திருப்பி போட்டு 2 ஹேண்டில் பிடிச்சி வடிச்சிருவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பேன் சொல்லவே வேண்டாம். இது ஒரு 20 சென்டிமீட்டர் தான். மீன் வறுக்கிறதுக்கு, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடிப்பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் இந்த ஒரு கடாய் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது 22 சென்டிமீட்டர். ஒரு 1 கிலோ வரைக்கும் சிக்கன் செய்ய
வைக்கலாம். நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஒரு நாள் வேறு ஏதோ வாங்க போகும்போது இது வந்து 799 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கல்யாணத்துக்கு அந்த கிஃப்ட் பாக்ஸில் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பால் காய வைக்கிற பாத்திரம் தான். பட் இது வந்து பேலன்ஸ் இருக்காது, கீழே கீழே சாஞ்சிட்டே இருக்கும். 1/2 லிட்டர் பால் காய்ச்சுற அளவுக்கு இருக்குங்க. ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் என் ஹஸ்பண்ட் பேச்சுலராக இருக்கும்போதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்கும், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இப்போ வரைக்கும் நானே அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன். தண்ணி காய்ச்சறதுக்கு பால் காய்ச்சறதுக்குமே யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா இங்கே சந்தையில் தான் வாங்கியிருந்தேன். 100 ருபீஸ் தான், வெயிட்லெஸ் தான். கீரையெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு, காய்கறி வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பானை வந்து இது வந்து அம்மா வீட்டில் உள்ளது தான். இது வந்து ஒரு 1.5 காப்படி அரிசி வேகும். இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற பாத்திரம். அதுக்குள்ளே மூடி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆப்பச்சட்டியோடது. அதுக்குள்ளே மூடியை போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இவ்வளோ பாத்திரம் வந்து நான் மெயினாக யூஸ் பண்ணுற பாத்திரம். இது இல்லாமல் அடிஷ்னலாக மண்சட்டி, இரும்பு கடாய் எல்லாமே யூஸ் பண்ணுறேன். அதை வந்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இது வந்து எத்தனை வருஷத்துக்கு இதுக்கு காசு போட்டாலுமே ஒர்த்துங்க. அவ்வளோ நல்ல சூப்பராக யூஸ் ஆகுது. இதுக்கப்புறம் என்னோடய ஆயில் கண்டெய்னர் பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு ஆயில் கண்டெய்னருமே பார்த்தீங்கன்னா நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். சாரி, நான் வாங்கலை, என் தம்பி வாங்கி கொடுத்துருந்தான். அதில் பெருசு பார்த்தீங்கன்னா 900 ml, அதாவது 1 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும். அந்த சின்னது வந்து பார்த்திங்கன்னா 600 ml, அது வந்து 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க பிடிக்கும். அந்த பெருசில் வந்து பார்த்திங்கன்னா நான் கடலெண்ணெய் அந்த மாதிரி கோல்டு வினர் அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்குவேன். சின்னதில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி வச்சுக்குவேங்க. அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை சப்பாத்திக்கு எண்ணெய் தடவுறதுக்கு வேண்டி வச்சுருப்பேன். இந்த மூடி இருக்கிற சின்ன அந்த இது டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கிற அந்த ஜக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி ஊற்றி வச்சுக்குவேன். ஏதாவது புளிக்குழம்பு வைக்கிறோம், அதுக்கு வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ரொம்ப ஆயில் பிசுக்காக தான் ஆகும். நான் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்குவேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.